வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக், விகடன் வெளியிட்ட செய்தி விடியல் அரசுக்கு உச்சகட்ட சிக்கல் அப்படிங்கிறது முதல் டாபிக். விகடன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பேஜில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெல்லை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் சுமார் 25,000 லிட்டர் டீசல் திருட்டு. திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக பணிமனை இருக்குல்ல, அந்த பணிமனையில் அரசு பேருந்துகளுக்கு தினசரி டீசல் நிரப்புவதில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலம். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. 25,000 லிட்டர் டீசல் குறித்த தகவல் தணிக்கை கணக்கில் வரவில்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்போ ஒரு பணிமனையில் 25,000 டீசல் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு பணிமனைகள் இருக்குது, எவ்வளவு முறைகேடு நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. போக்குவரத்து துறை ஏன் தொடர்ந்து நஷ்டத்திலே இயங்கிக்கிருக்கு அப்படிங்கிறதுக்கெலாம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க. விகடனுடைய இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது டாபிக், தூத்துக்குடி திருச்செந்தூர் இருக்குது பார்த்தீங்களா, திருச்செந்தூரில் கழிவுநீர் அகற்றத்தின் போது விஷவாயு தாக்கி ஒரு தொழிலாளி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற சோகமான செய்தி வெளிவந்திருக்கு. இந்தியாவிலேயே இந்த விஷவாயு தாக்கி இறந்து போகிறதுல, கழிவுநீர் தொட்டியை சுத்தம் பண்ணும்போது விஷவாயு தாக்கி இறந்து போகிறதுல தமிழகம் முன்னணியில் இருக்குது. மலக்குழி மரணங்களில் தமிழகம் முன்னிலையில் இருக்குது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பல ஷாக்கிங் டேட்டாஸை அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவது ஒரு பெரிய கொடுமை. எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, திராவிட மாடல்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடாது. ஸோ அதற்கு ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்க்கட்சிகள் பதிவுகள் போடுறாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? இங்கிலாந்துடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா வருகை தந்திருக்காரு. பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பின் போது ஆபரேஷன் சிந்தூருக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவிச்சிருக்காரு இங்கிலாந்துடைய ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய போராட்டத்திற்கு எப்போவுமே இங்கிலாந்து துணை நிற்கும் அப்படின்னு இங்கிலாந்துடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. இது மூணாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகை தந்திருக்காரா? திமுக அதிமுகவினர் உன்னை கிளப்பி விட்டாங்க. அண்ணாமலை வரவேற்க போகவே இல்லை. ஏன்னா மாநில தலைவர் பொறுப்புலேருந்து அண்ணாமலையை நீக்கிட்டாங்களா, அதில் அண்ணாமலைக்கு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி விட்டுக்கு இருந்தாங்க. ஆக்சுவலாக அண்ணாமலைக்கு வேறு கமிட்மெண்ட் நேற்று இரவு இருந்ததுனால அண்ணாமலைனால நேரடியாக ரிசீவ் பண்ண போக முடியலை. இன்னைக்கு காலையில் மதுரையில் ஹோட்டலில் தங்கியிருக்கக்கூடிய அமித்ஷாவை நேரடியாக போய் அண்ணாமலை சந்திச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை அவர்களை தனித்தனியாக அமித்ஷா சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு அமித்ஷா தமிழகம் வராரு. அவர் தான் நேரடியாக வந்து இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனார். கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு பிறகு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தமிழகம் வராரு. எப்படி வந்து கிரவுண்ட் லெவலில் அதிமுக பாஜக கூட்டணியிடையே ரெஸ்பான்ஸ் இருக்குது, வரவேற்பு எப்படி இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய வகையில் அண்ணாமலைக்கிட்டையும் சரி நயினார் நாகேந்திரன்கிட்டையும் சரி ஆலோசனை நடத்தியிருக்காரு தனித்தனியாக அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சது கிரவுண்ட் லெவலில் தொண்டர்களுக்கு முதல்ல பிடிக்கல. ஆனால் சரி ஓகே பரவாயில்ல, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா கூட்டணி போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் கூட்டணி போகிறது பாஜகவுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும், தொகுதி பங்கீடில் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களுடைய ஒரே எண்ணமாக இருக்குது. அதை அண்ணாமலை ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அமித்ஷா கிட்ட. தொகுதி பங்கீடு 2024 மக்களவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இருக்கணும். 12 விழுக்காடு ஓட் ஷேரை நம்ம வாங்கியிருக்கோம். மினிமம் 60 தொகுதிகளுக்கு மேலே பாஜக போட்டியிடணும். 2024 75க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவை 3rd பிளேஸுக்கு நம்ம தள்ளியிருக்கோம். எந்தெந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் அதிமுகவை 3வது இடத்திற்கு நம்ம தள்ளியிருக்கோமோ அந்தந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் பாஜக போட்டியிடணும். இந்த தொகுதி பங்கீடு குறித்த ஆலோசனையின் போது இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட அண்ணாமலை இந்த தகவல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.